வெல்கம் பேக் டு another வீடியோ மக்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானோட டேட்டா டைப்ஸ். ஓகேவா? பைத்தானோட டேட்டா டைப்ஸ் வந்து காமனாக 5 டைப்ஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஒன்று வந்து நியூமெரிக், ஸ்ட்ரிங், பூலியன், பைனரி, சீக்வன்ஸ் டைப், இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? நியூமெரிக்லன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங்கில் வந்து எஸ்டிஆர் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சீக்வன்ஸில் வந்து லிஸ்ட்டு, டப்பிள், ரேஞ்ச் இப்படின்னு இருக்கும். ஓகேவா? செட் டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டும் செட் செட் அப்படின்றது இருக்கும். மேப்பிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ஷனரின்னு இருக்கும். சரி, ஓகே. இதை வந்து நம்ம ஒன்றா ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமே. இப்போ என்ன அப்படின்னா ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் இன்ட் ஆஃப் அப்படின்றது தரேன். ஓகேவா? இப்போ பிரிண்ட்டு ஏ அப்படின்னு கொடுத்தா எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 0ன்றது வரும். ஓகேவா? ஆனால் இங்கே இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப். கரெக்டாக? இந்த டேட்டா டைப் அப்படின்றது ஒரு கிளாஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? பைத்தானில் வந்து எல்லா டேட்டா டைப்ஸும் அதோட கிளாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதனால தான் பைத்தானில் வந்து கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கேரக்டர் இல்லை அப்படின்னா கேரக்டருக்காக தனியாக பைத்தானில் எந்த ஒரு கிளாஸஸும் எழுதலை. ஓகேவா? இது வந்து இன்ட்ன்ற டேட்டா டைப்பு. இப்போ இந்த டேட்டா டைப்பு அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகைப்பாடு. ஓகேவா? என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டேட்டாஸையும் வந்து வகைப்படுத்தி வைக்கிறாங்க. அதாவது குரூப் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் டேட்டா டைப் சிறு குறிப்பு வரைக. அதுதான் இங்கே வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா நியூமெரிக் அப்படின்றது இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் இப்படின்ற ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. கரெக்டாக? ஸ்ட்ரிங்குன்றது வந்து ஸ்ட்ரிங்கை வந்து வச்சிருக்கு. சீக்வன்ஸ்னால் லிஸ்ட்டு, டப்புளு, ரேஞ்சு இது எல்லாமே சீக்வன்ஸ் தான். ஓகேவா? இது வந்து ஒரு சீக்வன்ஸ் டைப்பில் இருக்குது. இது என்னென்னா ஒன்று ஒரு டைப் பண்ணி வச்சுருக்காங்க. இது வச்சு தான் நம்ம வந்து டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ பூலியன் பார்த்தீங்கன்னா 1 பைட் எடுத்துக்கும். இன்டீஜர்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 128 பைட் வரைக்கும் எடுத்துக்கும் ஸ்டோர் பண்ண. அன்சைன்ட் இன்ட்டுக்கும் அதே தான். ஃப்ளோட்டுக்கும் அதே தான். இது ஃப்ளோட்டில் வந்து 32லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்புக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரேஜ் லென்த் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் தான் வந்து அந்த டேட்டா டைப்ஸோட அந்த ஸ்டோரிங் வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும். பைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து மற்ற லாங்குவேஜ்லாம் போனீங்க அப்படின்னா இப்போ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 இப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் புரியும். இது வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க ஏல அப்படின்ட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இன்ட்டுன்றது இந்த ஏவோட டேட்டா டைப்பு. இந்த 10ன்றதும் வந்து கண்டிப்பாக இன்ட்டாக தான் இருக்கணும். வேறு ஏதாச்சும் வேல்யூ இருந்தாலும் ஸ்டோர் பண்ணிக்காது. ஆனால் பைத்தான் அப்படி இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? இப்போ இன்ட்டு அண்டர் ஸ்கோரில் வந்து ஏன் இப்போ இன்ட்டு அண்டர் ஸ்கோர்னு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டுன்றது ஆல்ரெடி ஒரு கிளாஸ். கரெக்டாக? அதனால தான் 1. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ளோட்டுக்கு வந்து 0.1ன்ற மாதிரி நம்பர் வச்சுக்கலாம். காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து 7J. ஓகேவா? இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இது எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகும். சரி, ஓகே. இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே வந்திருக்கு. கரெக்டாக 1, 0.1, 7J இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அங்கே மேப்பிங் அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேவா? மேப்பிங். ஓகேவா? இந்த மேப்பிங் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நேமு. இங்கே வந்து XYZன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே நேமுன்னு இருக்குல்ல, இந்த நேம் அப்படின்றது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கீ. ஓகேவா? இந்த கீக்கு வந்து இந்த XYZன்றது வேல்யூ. இப்போ பைத்தானில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேமை வந்து கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் அந்த பிரிண்ட்டு ஏடா கெட் ஆஃப் நமக்கு என்ன தேவை? நேம்ன்றது தேவை. கரெக்டாக? நேமு. இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த XYZன்ற வேல்யூ வந்துடுச்சு. ஓகேவா? மேப்பிங்னா இதுதான். ஏதோ ஒரு கீக்கு ஏதோ ஒரு வேல்யூ வந்து
மேப் பண்ணுறது தான் மேப்பிங் அப்படின்றது சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து மேப்பிங் டேட்டா டைப் வந்து உங்களுக்கு வந்து டிக்ஷனரி அப்படின்றது இருக்குது. ஓகேவா? டிக்ஷனரினா இப்போ வந்து சாதாரணமாக நீங்கள் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறதே வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தைக்கு பொருள் தெரியலனா தேடுவீங்களா? அந்த வார்த்தையை வச்சு தானே அந்த பொருளை தேடுவீங்க. அப்போ இங்கே என்னன்னா அந்த வார்த்தை தான் உங்களுக்கு வந்து கீ. அந்த பொருள் தான் அதுக்கான வேல்யூ. பொருள் மீன்ஸ் அதுக்கான மீனிங். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பூலியன். பூலியன் அப்படின்னா உங்களுக்கு காமனாக என்ன இருக்கும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கரெக்டாக அதுக்கு வந்து பூலுன்ற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வந்து பூல் அண்டர் ஸ்கோர்ன்ற யூஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே என்னென்னா ட்ரூ அப்படின்றது தரேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் பூலியன் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? நான் சேவ் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூ அப்படின்றது வருது. ஏன்னா நான் ட்ரூவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ இங்கே வந்து நான் ட்ரூக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி தான் ஃபால்ஸுக்கும் இப்போ நீங்கள் ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபால்ஸுக்கும் வந்து உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். பைத்தானில் வந்து நீங்கள் பூலியன்ஸ்க்கு மட்டும் கேபிட்டல் லெட்டர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து செட்டில் பார்த்தீங்கன்னா செட்டு இருக்குது, ஃபால்ஸ் செட்டு இருக்குது. இப்போ இந்த செட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நம்ம பார்த்தது தான். ஓகேவா? இதில் வந்து டூப்ளிகேட்ஸ்ன்றது இருக்கவே இருக்காது. n is equal to இப்போ நான் வந்து எதனாச்சும் ஒரு வேல்யூ தரேனே. ஓகேவா? இது வந்து கச்சாமுச்சான்னு இருக்குது. கரெக்டாக இதில் வந்து எதனாச்சும் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகுதா? ரிப்பீட் ஆகலை. நம்மளே வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாமே. 2 4 இருக்கா? இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னன்றதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது எல்லாமே ஒரு ஆர்டர்லேயும் வந்திருக்கு. ஓகேவா? அதுவும் இல்லாமல் நான் ஸ்டோர் பண்ண அந்த டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வந்து எனக்கு எங்குமே ரிட்டர்னே ஆகலை. கரெக்டா? சரி, ஓகே. இதை வந்து கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சீக்வன்ஸாக இருக்கும். அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுவீங்க. இல்லை வந்து செட் ஆஃப் டேட்டாஸை வந்து உங்களால் கலெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டப்பிள் இருக்கும். டப்பிள்ன்றது வந்து உங்களுக்கு ப்ராக்கெட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செட்டு வந்து இப்போ நம்ம பார்த்தது தான். ஓகேவா? அது வந்து கேரி பிரேசஸில் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட்டு டப்பிள் செட். ஓகேவா? இப்போ இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் அப்படின்றது அசெண்டிங் ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நீங்கள் வந்து எந்த மாதிரி வேல்யூ கொடுத்தாலும் இது வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து எடுத்துக்காது. ஓகேவா? டப்பிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள். ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து உங்களால் மாற்றவே முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து உங்களால் என்ன வேணாலும் மேனிப்புலேட் பண்ணிக்க முடியும். இதை வந்து அப்பன் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், பாப் பண்ணலாம், என்ன ஆப்ரேஷன் வேணாலும் உங்களால் இந்த லிஸ்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இந்த டேட்டா டைப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற டாபிக்ஸை வந்து நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம்.